ஏற்காடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி நடக்கவுள்ள ஏற்காடு சட்டசபை இடைத்தேர்தலுக்கான தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அதிமுக திமுக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ள சூழலில் இரு தரப்பினருக்கும் இடையே ஆங்காங்கே மோதலும் வெடித்து வருகிறது. சனிக்கிழமை அன்று இரவு காரிப்பட்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறி அதிமுக தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணி காரிப்பட்டி போலீசில் புகார் அளித்துள்ளார். நேற்று இரவு ஒரு 50 பேர்களை வைத்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சாலையை மறித்து எங்களை எல்லாம் தாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினார். இதை காரிப்பட்டி காவல் நிலையத்திலே புகாராக கொடுத்துள்ளோம். தேர்தல் விதிக்கு புறம்பாக நடந்த முன்னாள் அமைச்சர் வேலு மேல் கடுமையான நடவடிக்கை தேர்தல் கமிஷனும் எடுக்க வேண்டும். இது தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் வேலு கூறுகையில் தான் அந்த இடத்திற்கு செல்லவில்லை என்றும் பொய் புகார் கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் அலுவலரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாக கூறினார். நேற்றைய தினம் தேர்தல் அலுவலரால் அனுமதிக்கப்பட்டு ஒரு திருமண கூட்டம் அங்கே நடைபெற்றது. அந்த பகுதியில் ஒரு அதிமுக நண்பர் நிர்வாகத்திலே சென்றிருக்கிறார். போவதற்கு வழிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அங்கே எங்கள் கட்சியை சார்ந்தவர்களே இருந்து அவருக்கு வழிவிட்டு இருக்கிறார்கள். இவ்வளவுதான் நேற்றைய தினம் அங்கே நடைபெற்ற சம்பவம். நான் நேற்றைய தினம் அந்த ஊருக்கே நான் போகவில்லை. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் நான் ஏதோ அங்கு இருந்ததாகவும் ஒரு 50 பேரை வைத்துக் கொண்டு அவர் தாக்குவதற்காக நான் முயற்சி செய்ததாகவும் 100க்கு 100 ஒரு வடிகட்டை பொய்யை அவர் பேட்டியாக தந்திருக்கிறார். நேரடி போட்டி என்பதால் டிசம்பர் 4ஆம் தேதி வரை ஏற்காட்டில் அனல் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.